வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு என்னது ஃபர்ஸ்ட் மில்க் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை நல்லா காய்ச்சிக்கிடுவோம். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணோம். நான் இன்னைக்கு கஸ்டர்ட் பவுடரில் மேங்கோ ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் விழக்கூடாது. இது மேங்கோ ஃப்ளேவர்ங்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்குது. வெண்ணிலா ஃப்ளேவர்லாம் கிடைக்கும். எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பால் இப்போ நல்லா கொதிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ண உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தீயை ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம், ரொம்ப சிம்லையும் வைக்க வேண்டாம். மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இது கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அது வரை வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். 2 மினிட்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இப்படி ஆறட்டும். இதோட கட்டியாக வேணுங்கிறவங்க திக்காக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் விடலாம். இந்த ஸ்டேஜ் போதும்னா இதில் இறக்கி வச்சுக்கிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த இது ஆறட்டும். ஆறுற வரை வெயிட் பண்ணுவோம். நல்லா ஆறி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிட்டு நம்ம இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் வேண்டாங்கிறவங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சீனி நல்லா கரையட்டும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கிறீங்கன்னா மாதுளம்பழம், ஆப்பிள், பப்பாயா, வாழைப்பழம், கிரேப்ஸ். உங்களுக்கு என்னென்ன பழம் அந்த சீசனில் கிடைக்கும் அந்த பழம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாழைப்பழம் போடுறேன். அடுத்ததாக கிரேப்ஸ், அடுத்தது பப்பாயா, அடுத்தது ஆப்பிள், மாதுளை. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிட்டு. கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெடி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.